நம்ம இங்கே டோக்கன் போட்டிருக்கோம். நம்ம சின்னதாக ஒரு டூர் போயிடலாம். சின்ன டூரு. வாவ், எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்களேன். டிவி செம்மையாக இருக்குல்ல. டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரீசர் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ட்ரையர் இருக்குது, டிஷ்வாஷர் இருக்குது. சரிங்களா, எங்கே போகலான்னு எனக்கு ஃபோன் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குங்க. கடல், அதாவது எலக்ட்ரானிக்கல் கடல். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு, பழைய காலத்து ஃப்ரிட்ஜு கூட இருக்குங்க. வாவ், பழைய காலத்து ஃப்ரிட்ஜு செம்மையாக இருக்குல்ல. வா, கிச்சன் செட்டு பாருங்கள். வா வா வா, ஐ லவ் இட். உங்களுக்கு நிறைய காட்ட வேண்டியது இருக்குது, அவ்வளோத்தையும் என்னால் காட்ட முடியுமான்னு தெரியல. இதெல்லாம் ஃப்ரிட்ஜு, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரிட்ஜு செக்ஷனில் இருக்கும். இது வந்து அவன் செக்ஷனில் இருக்கும், ஓகேங்களா. ஸ்டவ் அடுத்தது, திஸ் இஸ் இண்டக்ஷன் ஸ்டவ். திஸ் இஸ் வாஷிங் மிஷின். இதுலேயே ட்ரையர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது ஓவன். ஒரு வெஸ்டர்ன் கிச்சன் செட் இப்படி தான் இருக்குது. சிம்பிளாக இருக்குது. இவங்க தான் மேக்ஸிமம் பர்கரு அந்த மாதிரி தான் சாப்பிட்டு வேலையை முடிச்சிக்கிறாங்க. ஸ்டவ்வில் ரொம்ப கம்மியாக ஹீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து அழுக்கே ஆகாது. நம்மளை மாதிரி இந்தியன் கிச்சனுக்கெலாம் இந்த மாதிரி ஸ்டவ் செட் ஆகாது, ஓகேங்களா. ஆனால் லுக் வைஸ் பார்க்க நல்லாயிருக்கும். டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குங்களா, டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அதானே நமக்கு வேணும். வாங்க, ஸ்டவ் என்னென்ன மாடலில் இருக்குன்றதை பார்க்கலாம். ஆனால் பழைய மாடல் வச்சிடல இங்கே. பழைய மாடலாக நம்ம ஊரில் அடுப்பு மாதிரி எரியும்ல, நம்ம ஊரில் இருக்கிற மாடல் இங்கே கிடையாது. இங்கே மேக்ஸிமம் இந்த மாதிரி மாடல்ஸ் தான். இது நல்லா இருக்குல்ல. கீழே வந்து அவன். இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபேன். இந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபேன் இங்கே இருக்குது. நம்ம இங்கே குக் பண்ணுறது இப்படியே இழுத்துக்கும், நடுவில் இருக்குல்ல, இப்படியே இழுத்துக்கும். இந்த ஸ்டவ் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இது நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அதுக்குன்னு எல்லாத்தையும் வாங்க முடியுமா? டிஷ்வாஷர் எங்கேயோ பார்த்தேங்க. நான் உங்களுக்கு டிஷ்வாஷர் காட்டணும்னு நினச்சேன், எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. என் கண்ணை மாட்டுச்சுன்னா அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு ஒரு ரவுண்டு கடல் மாதிரி இருக்கா. அங்கெல்லாம் வேக்கம் கிளீனரு, காஃபி மேக்கரு, அயன் பாக்ஸு, ஃப்ரையரு, ஹேர் ஃப்ரையரு அதெல்லாம் தான் இருக்குது. அந்த பக்கம்லாம் ஐஃபோனு. எனக்கு ஐஃபோன் மாடல்ஸ்லாம் தெரியாதுங்க, ஓகே. என்னை விட்டுட்டு போயிட போகிறாங்க. நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். பாய். இந்த சைடு ஐபேடு. இதெல்லாம் எனக்கு மாடல் நேம் இங்கேயே இருக்குது. ரேட்டு, மாடல் நேமு, அதுக்கு என்னென்ன ஸ்டார் கொடுத்துருக்காங்க எல்லாமே போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள், ஓகேவா. லேப்டாப்ஸ். இந்த எலக்ட்ரானிக் பொருள்லாம் நமக்கு ஆர்வம் கிடையாது. நிறைய பேர் ஆர்வமாக இருக்க சான்சஸ் இருக்குல்ல, அவங்களுக்காக காட்டுறது இதெல்லாம். பார்த்துக்கோங்க. வேறு என்னதாங்க நான் போடுறது? நான் இங்கெல்லாம் போடணும், அதெல்லாம் தாங்க உங்களுக்கு நான் காட்ட முடியும். இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே சைக்கிள் கூட சேல் பண்ணுறாங்க, சைக்கிள் கூட விற்கிறாங்க இங்கே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது, காஃபி மேக்கர், காஃபி பவுடர், காஃபி மேக்கர். இதை நான் இங்கே ஸ்வீடிஷில் இதுவில் பார்த்துருக்கேன், ஸ்வீடன் விளம்பரத்தில் பார்த்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி சம்மந்தப்பட்டது, சரிங்களா. செம்மையாக இருக்குல்ல இந்த மிஷினு. வாவ்.
இது ஃபுல்லாகவே காஃபி மேக்கர் தாங்க இருக்குது இங்கே சுற்றி. இது வந்து பிளெண்டர் ஜூஸர். இங்கே பிளெண்டர் ஜூஸர்லாம் நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது, செம்ம மொக்கையாக இருக்கும், அரைக்கவே அரைக்காது, குறன்னு தான் அரைக்கும். வச்சுன்னு மூணு அதுக்கிட்ட மல்லு கட்டணும், ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணணும். அது நம்ம ஊர் மாதிரி ரஃபாலாம் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் இது செட் ஆகாது. சாரி. நமக்கு இங்கே பாருங்கள், ப்ரெட் டோஸ்டர், அயன் பாக்ஸு. இது என்ன மிஷின் இதில்? இது ஹேர் ஃப்ரையர். சாரி, ஹேர் ஃப்ரையர். எத்தனை மாடல் இருக்குது பாருங்கள் ஹேர் ஃப்ரையர். நம்ம ஊரில் பிலிப்ஸில் கூட இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. காஃபி மேக்கர். இங்கே காஃபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க போல். நம்ம வீட்டில் பால் காஃபி போட்டு குடிக்கிறதோடு சரி. இங்கே வந்து காஃபி எப்படி குடிக்கிறாங்கன்னா, கரண்ட்டு குக்கர் பாருங்க, இங்கே வந்து காஃபி எப்படி குடிக்கிறாங்கன்னா, வெறும் காஃபி டிகாஷன் போட்டு சக்கரெல்லாம் போட மாட்டுறாங்க, அப்படியே சுத்தண்ணி ஊற்றி அப்படியே குடிக்கிறாங்க. அந்த பவங்களை அதை கசக்குது, வாதி வைக்க முடியல, வேப்பில் கணக்காக கசக்குது. நான் குடிச்சிட்டு ஒரு வாட்டி வாந்தி எடுத்துட்டேன். ஆனால் நல்லாயிருக்கு, பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. உங்களுக்கும் காட்டணும்னு தோணுச்சு, அதனால தான் இதை நான் பெரிய வீடியோவாக எடுத்துட்டேன், பிளாக்காகவே. நான் போய் டோக்கன் என்னாச்சுன்னு போய் செக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், சரிங்களா? டாட்டா பை பை, see you. வெளியில் சுட்டு சாப்பிட்றதுக்கு அடுப்பு இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நான்லாம் இங்கே வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க நான் இதெல்லாம் பார்க்குறேன். செட்டாகவே வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள், செட்டாகவே வச்சுருக்காங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, வித்து குப்பை தொட்டியோட. வா, வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குங்க. ஐ லவ் இட்.